வணக்கம். ருத்து லோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாமரை செடிகள் அதிகம் பூக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா அகிலாவோட டப் தான் இது. பாருங்கள், இந்த தொட்டி நடவு பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 40 நாள் தான் ஆச்சு. அதுலேயே பார்த்திங்கன்னா 5 மொட்டுக்கள் வச்சுருக்கு. இலைக்கு ஒரு மொட்டு வச்சுருக்கு பாருங்கள், அதை நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வர நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்கிற மாதிரி பாட்டிங் மிக்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கணும். அதாவது கவுடங்க், அதுக்கப்புறமா சாம்பல் கொஞ்சம், அதுக்கப்புறம் வேப்பம் புண்ணாக்கு, இவ்வளவு தான். இந்த உரத்தை நம்ம முதல்லையே கொடுத்து வச்சிடணும். ப்ளூமிங் ஸ்டேஜில் எந்த ஒரு உரமும் தாமரைக்கு நம்ம கொடுக்கவே கூடாது. நம்ம தாமரைக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த மொட்டுக்கள் உள்ளேயே கருகி போயிடும். அதே மாதிரி டிஏபி என்பிகே கொடுக்கவே கூடாது. ஏன்னா தாமரைக்கு கெமிக்கல் கூடவே கூடாது. நீங்கள் கெமிக்கல் கொடுத்து வளர்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் கம்மியாக தான் வரும், இலைகள் அதிகமாக வரும். அதே மாதிரி கார்த்திகை மார்கழியில் நீங்கள் எந்த உரமே கொடுக்கக்கூடாது. அது டார்மண்ட் ஸ்டேஜில் இருக்கும். அதாவது உறங்கும் நிலைன்னு சொல்லுவாங்க. அது தூங்கிட்டெல்லாம் இருக்காது. அதுக்கான உணவை சேகரித்து வச்சுக்கிட்டு இருக்கும். ஏன்னா சூரிய ஒளி இருக்காது. அதனால தான் அது அப்படியே இருக்கும், வளர்ச்சியே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம அப்படியே விட்டுறணும். அப்போ தான் உங்களுக்கு தை மாதம் நீங்கள் ரீபாட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூமிங் ஸ்டார்ட் ஆகும். தையிலேருந்து மாசிக்குள்ளே நீங்கள் எல்லா செடியும், அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா தாமரை தொட்டியும் நீங்கள் ரீபாட் பண்ணி கொடுத்துடணும். மாசியில் பார்த்தீங்கன்னா எல்லா செடியுமே தழைய ஆரம்பிக்கும். தாமரைக்கும் அதே சீசன் தான். தாமரை செடிக்கு நீங்கள் தமிழ் மாதத்தையே ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா சூரிய ஒளி தாமரைக்கு ரொம்ப முக்கியம். பேரல்ஸில் கொடுத்தா டியூபஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அப்படியெல்லாம் ஃபார்ம் ஆகாது. ஹார்டி வெரைட்டிஸ் பேரல்ஸில் கொடுக்கவே கூடாது. ட்ராபிக்கல் வெரைட்டிஸ் மட்டும்தான் பேரல்ஸ்லேயும் டேங்க்லேயும் கொடுத்துக்கலாம். ஹார்டி வெரைட்டிஸ் நீங்கள் பாட்லேயே கொடுத்துக்கலாம். ஹார்டி வெரைட்டிஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பூக்கள் அதிகமாக கிடைக்காது. ட்ராபிக்கல் வெரைட்டிஸை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கி வைங்க. வீட்டில் வளர்க்கணும், நிறைய பூக்கள் வேணும் அப்படிங்கிறவங்க ட்ராபிக்கல் வெரைட்டிஸே பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயே நல்ல ஃப்ளவரிங் கெப்பாசிட்டி இருக்கிற வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கிறதே அகிலான்னு தான் சொல்லணும் இப்போ பார்க்குறதுக்கு. ஆனால் பிங்க் க்ளவுட், க்ரீன் ஆப்பிள் தான். அதுக்கப்புறம் அகிலா, ஒயிட் பியோனி, இது எல்லாமே. க்ரீன் ஆப்பிள், சாட்டா பொங்கட், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வருடம் முழுக்க நமக்கு பூக்கள் தரக்கூடிய வெரைட்டி. அகிலாவை பேரல்லையோ டேங்க்லேயோ கொடுத்திங்கன்னா இன்னும் நல்ல பெரிய பெரிய ஃப்ளவர்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா கோல்டன் சன்செட். நிறைய பேர் கோல்டன் சன்செட் வாங்கி யாருக்குமே ஃப்ளவர் வரவே இல்லை. காரணம் பார்த்திங்கன்னா இது ட்ராபிக்கல் கிடையாது, ஹார்டி வெரைட்டி தான். பாருங்கள், செடி நல்லா இருக்குது. ஆனால் இதில் எந்த பூவுமே வரல. இது டார்மண்ட் போயிடுச்சு, எந்த க்ரோத்துமே இல்லாமல் இருக்குது. இப்படியே ஒரு மாதம் வரைக்கும் வெயிலில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரீபாட் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்துட்டு இருக்கிறது பாருங்கள், Q133. இது நான் ஒரு சின்ன டியூபர் கொடுத்துருப்பேன். சின்ன டியூபர் வச்சா அது டார்மண்ட்டு தான் போகும், பூக்கள் வரவே வராது. இது ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இது டியூபர் ஃபார்ம் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். ஒரு 20 டேஸ் கழித்து இது ரீபாட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இலையெல்லாம் கொஞ்சம் காஞ்சு போயிருக்கு. இன்னுமே நல்லா டார்மண்ட் போகட்டும், அப்போ தான் ஃப்ளவர்ஸ் நிறைய கிடைக்கும். அடுத்ததாக பாருங்கள் D9. அது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஃபுல்லாக ரெடி டு ரீபாட்டு. இது ரீபாட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஒரு 10 நாள் விட்டுக்கலாம். இன்னும் பாருங்கள், ஒரு இலை பச்சையாக தான் இருக்குது. ஸோ இது ஒரு 10 நாள் விட்டுட்டு நம்ம ரீபாட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது ஃப்ளவரிங் வந்துடும். ரீபாட் பண்ணும்போது உரம் கொஞ்சம் நிறைய கொடுக்கணும் பெரிய வெரைட்டிஸ்க்கு. இது பார்த்திங்கன்னா S1 இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஃப்ளவரிங் ஃபஸ்ட்டு ஃப்ளவர் இது. பாருங்கள், இதில் க்ரோத் இருக்குது. இது கண்டினியூவாக க்ரோத் வந்துடும். அதுக்கப்புறம் இது செடி தலைய அந்த பாசி எல்லாமே உங்களுக்கு இந்த தாமரை செடிக்கே உரமாயிடும். அதனால் நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. பாருங்கள், இந்த தொட்டி பாருங்கள், இதில் எதுவுமே ரிமூவ் பண்ணலை. அதுவே எல்லாமே உரமாக எடுத்துக்கிட்டு எப்படி வளர்ந்துருக்குதுன்னு. இது ஆக்டோபஸ் இதில் மொட்டு வச்சுருக்கு. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது பாருங்கள், இது பிங்க் ஜூபிட்டர்னு நினைக்கிறேன். இதில் ஒரு 3-4 மொட்டு கருகி போச்சு உங்களுக்கு உள்ளேயே. அது ஏன் அப்படின்னா அது டியூபர்லேயே இருந்திருக்குமா இருக்கும். இதுதான் அந்த ரன்னரில் மொட்டு வச்சுருக்குமா இருக்கும். நியூ வெரைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ளவரிங் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் தான் வரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃப்ளவரிங் இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாமே நம்ம கிளைமேட்டுக்கு புதுசு. கேரளாவிலேருந்து வந்தாலும் உங்களுக்கு நம்ம கிளைமேட் வேறு, கேரளா கிளைமேட் வேறு.
நமக்கு சூரிய ஒளி எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து தாமரை செடி தழைஞ்சி வரும். பாருங்கள், எல்லா செடியுமே நல்ல ஒரு க்ரோத் வந்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இதில் மொட்டு வர ஆரம்பிச்சிச்சு. இது ரோஸ் ஏஞ்சல் அப்படிங்கிற ஒரு மைக்ரோபவுல் வெரைட்டி. நீங்கள் ரீபாட் பண்ணி கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் உங்களுக்கு சூரிய ஒளி வரும்போது பார்த்தீங்கன்னா அதுவே தலைய ஆரம்பிச்சிடும் செடி. இதில் ஒரு டப் பார்த்தீங்கன்னா நான் ரீபாட்டெல்லாம் பண்ணலை, சும்மா இலை மட்டும்தான் கட் பண்ணி விட்டுருக்கேன். அப்படியே க்ரோத் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். எல்லா தொட்டியும் நம்ம ரீபாட் பண்ண முடியாது. ஒரு 100 தொட்டி இருந்ததுன்னா எல்லாத்தையும் ஒரே டைமில் நம்ம ரீபாட் பண்ண முடியாது. நம்ம 1 மாதம் டைம் எடுத்துக்கிட்டாலும் எல்லா தொட்டியும் நம்ம ரீபாட் பண்ண முடியாது. சில தொட்டிகள் வந்து இலையை கட் பண்ணி விட்ற மாதிரி தான் இருக்கும். இது பாருங்கள், இது 3rd டே ஃப்ளவர் அக்கிலாவது. ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். 3rd ஃப்ளவர் தான் கரெக்டாக இருக்கும். நல்ல மெச்சூர்டு ஃப்ளவராக 3rd ஃப்ளவர் தான் கிடைக்கும் நமக்கு. எப்போவுமே நீங்கள் உங்களோட டியூபர்ஸ் போட்டாலும் உங்களுக்கு பூக்கள் வந்து அப்படி தான் வரும். இது பார்த்திங்கன்னா நான் நல்லா பெரிய டியூபராக போட்டிருக்கேன், அதனால தான் இவ்வளோ வந்து ஃப்ளவர்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இலைகள் இல்லாமல் ஃப்ளவர்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்புறம் அப்படியே விட வேண்டாம், கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அடுத்த மொட்டுக்கள் வந்து வைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி டிஏபி NPK 15 நாளைக்கு ஒருக்கா வச்சா தான் மொட்டுக்கள் வரும் அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படியெல்லாம் வைக்காதீங்க, அது வந்து கரெக்டாக இருக்காது நம்ம கிளைமேட்டுக்கு. டிஏபி NPK அதிகமாக கொடுக்க அந்த டியூபர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மை தான் அதிகமாக வரும் உங்களுக்கு. நீங்கள் மறுபடியும் உங்களோட டியூபரை நீங்கள் ரீபாட் பண்ணி கொடுத்தாவே உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வராது. வெறும் இலை மட்டும்தான் வந்து தழைஞ்சிக்கிட்டே இருக்கும். மொட்டு வந்து உள்ளேயே கருகி போயிடும், அந்த மாதிரி மாறி போயிடும். ஃப்ளவரிங் சீசனில் அதை கொடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ளவரிங் வர மாதிரி தெரியும், அதுக்கப்புறம் ஃப்ளவரிங் வராது. நீங்கள் 4 தடவை ரீபாட் பண்ணி கொடுத்தாலும் சில கிழங்குகள் வந்து மொட்டுக்கள் வராதுக்கு காரணம் அதுதான். அதனால் இயற்கை உரமே பயன்படுத்துங்க, நல்லாவே உங்களுக்கு ஃப்ளவரிங் வரும். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.